Hi friends, இன்னைக்கு அம்மாடி கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி crushed பன்னீர் கறி. இந்த ரெசிபி சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டான்னு எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும். இது ரொம்பவே ஈஸியாவும் குயிக்கா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 லவங்கம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து லேசா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். நல்லா வதக்கின பிறகு 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குடமிளகாவை சேர்த்துக்கோங்க. குடமிளகா ஆப்ஷனல் தாங்க, இது இல்லைன்னா கூட பரவாயில்ல. அடுத்ததாக ஒரு உருளைக்கிழங்கை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சிகப்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிதமான தீயில வச்சு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு 2லேருந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில வச்சு கொதிக்க விடுங்க. வாசனைக்கு 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு துருவிய பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் 2லேருந்து 3 நிமிஷம் மட்டுமே கொதிக்க விடுங்க. அதுக்கும் மேலே கொதிக்க வச்சிங்கன்னா பன்னீர் ரப்பர் மாதிரி மாறிடும், அதோட டேஸ்ட்டும் மாறி போயிடும். அடுத்ததாக ஃப்ரெஷ் க்ரீம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒருவேளை ஃப்ரெஷ் க்ரீம் உங்ககிட்ட இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான கர்டு கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான க்ரஷ்டு பன்னீர் கறி ரெடி ஆயிடுச்சு. தேவையான பொருட்கள் என்னென்னு டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.